ஒரு தடவை பார்வதி தேவி சிவபெருமான்ட்ட சொல்றாங்க, எனக்கு ஒரு குழந்தை வேணும்னு. இதை கேட்ட சிவபெருமானும் பார்வதி தேவியோட ஆசையை நிறைவேற்றுறதுக்காக கடுமையா தவம் புரிய ஆரம்பிக்கிறாரு. அப்படி தவம் புரியும் போது அவரோட நெற்றி கண்ல இருந்து ஒரு தீப்பொறி கீழே விழுகுது. அப்படியே அந்த தீப்பொறியை பாத்தீங்கன்னா தேவர்கள்லாம் பிடிச்சி அந்த ஒவ்வொரு தீப்பொறிகளையும் கடல்ல போடுறாங்க. அதுக்கப்புறமா கடல்ல விழுந்த அந்த தீப்பொறி ஒரு குழந்தைய உருவெடுக்குது. இதை பாத்தீங்கன்னா அங்க இருந்து 6 கார்த்திகை பெண்கள் பாக்குறாங்க. உடனே அந்த பெண்கள் அந்த குழந்தைய தூக்குறாங்க. உடனே மத்த பெண்கள்லாம் நான் தான் குழந்தைய தூக்குவேன்னு சொல்லி சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இந்த முருகன் பாத்தீங்கன்னா உடனே அவரோட 6 தலைகளை கொண்டு வராரு. இத பார்த்து அந்த பெண்களுமே ஆச்சரியப்படுறாங்க. அதுக்கப்புறம் சிவபெருமான் குழந்தைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவங்க நல்லபடியா முருகனை பாத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே பாத்தீங்கன்னா காலங்கள் போகுது. முருகனுமே பெரியவனா வளர்ந்துடுறான். அதுக்கப்புறமா முருகன் அவரோட தாய் தந்தையை பாக்குறதுக்காக கைலாச மலையை நோக்கி போக ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறமா கைலாச மலைக்கு முருகன் வந்ததுக்கு அப்புறமா தேவர்களையும் மனிதர்களையும் பத்மாசுரன்கிற ஒரு அசுரன் துன்புறுத்தி கொடுமை பண்றாங்க தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா சிவபெருமான் முருகன் சொல்றாரு, அந்த பத்மாசுரனை நீ தான் அழிக்கணும்னு. அதுக்கப்புறமா பத்மாசுரன் அழிக்க முருகன் அங்கிருந்து கிளம்ப பார்க்கும்போது பார்வதி தேவி முருகனுக்காக ஒரு சக்தி வாய்ந்த வேலை தயார் பண்ணி, மகனே இந்த வேலை வைத்து உன்னால அரக்கர்களை அழிக்க முடியும் சொல்லிட்டு அந்த வேலை கொடுத்து முருகனை அனுப்பி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் முருகப்பெருமானும் பாத்தீங்கன்னா பத்மாசுரனை அழிக்கிறதுக்காக போறாரு. இந்த பக்கமா பத்மாசுரன் முருகன்கிற ஒரு சின்ன பாலகன் என்ன கொல்ல போறானா, அவனோட அழிவு என்னோட கையில தான் சொல்லிட்டு முருகன் அழிக்கிறதுக்காக அங்க இருந்து கிளம்பி வரான். அதுக்கப்புறமா முருகனும் பாத்தீங்கன்னா பத்மாசுரன் இருக்க இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா பத்மாசுரனை தாக்க ஆரம்பிக்கிறாரு. சண்டை பலமா இருந்தனால பத்மாசுரன் எப்படியும் முருகன் கையில தான் நம்ம சாக போறோங்கிறத தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா உடனே ஒரு கல்லா மாறிடுறான். இதை கவனிக்க முருகனும் கல்லா மாறி எனக்கு இருந்து உன்னால தப்பிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த கல்லை தாக்க ஆரம்பிக்கிறாரு. இதனால பாத்தீங்கன்னா பத்மாசுரனோட உடல் 2 துண்டா பொளந்து ஒரு பக்கம் மயிலாவும் இன்னொரு பக்கம் சேவலாவும் மாறிடுது. இதை பார்த்த முருகப்பெருமான் பாத்தீங்கன்னா உருவம் மாறி இருந்தா உன்னை விட மாட்டேன், உன்னோட அழிவு என்னோட கையில தான் சொல்லிட்டு பத்மாசுரனை அழிக்க பார்க்கும்போது பத்மாசுரன் அவனோட தவற உணர்ந்து முருகப்பெருமான்ட்ட சொல்றான், முருகப்பெருமானே என்ன மன்னிச்சிருங்க, தெரியாம நான் தப்பு பண்ணிட்டேன், இப்ப என்னோட தவறுகளை நான் உணர்ந்துட்டேன், அதனால காலம் முழுக்க உங்களுக்கு சேவகனா இருக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறேன், அதனால நான் மயிலாவே காலம் முழுக்க இருப்பேன், என் மேல நீங்க சவாரி பண்ணலாம்னு சொல்லும் போது இதை கேட்ட முருகனும் பத்மாசுரன் தவற உணர்ந்தனால அவனுக்கு மன்னிப்பை கொடுத்து அந்த மயில் மேல ஏறி சவாரி செய்யறாரு. சோ ஃப்ரெண்ட்ஸ், இப்படிதான் முருகனுக்கு மயில் கிடைச்சிச்சு.